இயேசுவை தரித்துக்கொள். வித்தியாசமா இருக்குல்ல? பட்டு சேலையை தரித்துக்கொள்னு சொன்னா சந்தோஷமா இருக்குல்ல? கோட்டு சூட்டை தரித்துக்கொள்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும்ல? இயேசுவை தரித்துக்கொள். தரித்துக்கொள் என்று சொன்னால் அணிந்து கொள். ட்ரெஸ் பண்றது கண்ணா பின்னாலும் ட்ரெஸ் பண்ணலாமா? கண்ணா பின்னாலும் ட்ரெஸ் பண்ணலாமா? கண்டதெல்லாம் ட்ரெஸ் பண்ணலாமா? இல்ல, கண்டதெல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. கண்ணா பின்னாலும் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ட்ரெஸ்ஸா ட்ரெஸ் பண்ணணும். அவன் அதே போல இயேசுவை தரிக்கிறதும் கண்ணா பின்னாலும் தரிக்க கூடாது. இயேசுவை மாத்திரமே தரித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவை எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும்? ஏன் தரித்துக் கொள்ளணும்? இதெல்லாம் பெரிய கேள்வி இல்லையா? இன்றைக்கு நாம் வேத பாடம் வாசித்தோம். இன்றைக்கு ஏசாயா 9ஆம் அதிகாரம். இந்த மாதம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் மாதம் இல்ல? நமக்கு 12 மாதமும் கிறிஸ்துமஸ் மாதம் தான். ஆமன் கணமே, சத்தமே கணமே. ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நாங்க 25ஆம் தேதி தான் சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறோம் இல்ல? நமக்கு 12 மாதங்களும் கிறிஸ்துமஸ் மாதங்கள் தான். இயேசு 12 மாதங்களும் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். அதனால பலருக்கு இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதமாய் இருக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம் 2 தான் இந்த மாதத்துல அடிக்கடி எல்லா சர்ச்சிலையும் சொல்லக்கூடிய வசனங்கள். சரிதானா? 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் நமக்கு வாசிட்டார் பத்தியில அவரு. ஏன்னா அவர் கேட்டு பழக்கம், அதனால வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அப்படியே போயிட்டே இருக்கு. இதைத்தான் 6ஆம் வசனத்தை தான் அடிக்கடி எல்லா சர்ச்சிலும் பிரசங்கம் இந்த மாதம் முழுவதுமே. நம்ம சர்ச்சில் 1ஆம் வசனத்திலிருந்தே பிரசங்கம். என்னடா இது? 1ஆம் வசனத்திலிருந்தே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்தே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு எங்கெங்கெல்லாம் சுத்துவாருங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது முதல் வசனம் தான். கலிலேய நாட்டிலே அவர் போவார், அங்கெல்லாம் இருப்பார். பூரா ஒன்னாம் வசனம் அதுதான். இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார், 2ஆம் வசனம். இப்படியே போயிட்டு இருக்கு வரிசையா. ஆக கடைசி வரைக்கும் 1 முதல் 7 வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லுகிற வசனங்கள். ரைட். ஆக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லுகிற வசனம் மாத்திரம் இல்ல, 7ஆம் வசனத்தை பார்த்தா அவருடைய ஆளுகையை பற்றி சொல்லுகிற வசனமாய் இருக்கிறது. அவர் இந்த பூமியை ஆளப் போகிறார். ஆட்சி வரப்போதா? இந்த மாத கவிதையில நான் எழுதியிருக்கிறேன், படிச்சீங்களா? இந்த மாத கவிதையில வசன விளக்கம் படிச்சீங்களா? வசன விளக்கம் பத்திரிக்கை வருதா? முதல்ல நம்ம சர்ச்சில இருந்து வருது. இருக்கா? புக் இருக்கா? வசன விளக்கம் என்ற ஒரு பத்திரிகையில ஒரு கவிதை வருஷம் எழுதுவேன். தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? நியூ இயருக்கு கவிதை எழுதுவேன். ஞாபகம் இருக்குங்களா? எங்கே? ஞாபகமே இல்லை. ஏதோ பத்திரிக்கை வருது போகுது பாருங்க. ஆட்சி வரும் என்று சொல்லி அகிலத்தை தேற்றிடுங்கள். ஒரு பெரிய ஆட்சி, தேவனுடைய ஆட்சி, நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சி இந்த பூமியிலே வரும் என்று சொல்லி இந்த பூமியை தேற்றுங்கள். எத்தனையோ ஆட்சி வருது, எந்த ஆட்சியிலையும் மனுஷனுக்கு முழுமையான நிம்மதி கிடைக்கல. சரிதானா? எந்த ஆட்சி வந்தாலும் சரி முழுமையா 100க்கு 100 நிம்மதி கிடைக்கல. 100க்கு 100 நிம்மதி கிடைக்கிற ஒரு ஆட்சி வரப்போகிறது. ஆட்சி வரும் என்று சொல்லி அகிலத்தை தேற்றிடுங்கள் போட்டிருக்கனா? அதெல்லாம் இங்க நம்ம படிக்கணும். இது புரியலையா? அதெல்லாம் இல்ல, நமக்கு ஒன்னும் புரியாது. ஆனா ஆவியானவர் நம்ம இருந்தா, வாத்தியார் கூட இருந்தா தானே புரியும். வாத்தியாரையே போயான்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா புரியுமா? வாத்தியார் கூட இருக்கணும், நம்மோட இருக்கிற என்ன வேணும், அப்ப நமக்கு புரியும் எல்லாமே. அவன் இதை பார்த்தோன்னே இப்படியோ இருக்குப்பா, கவிதை நமக்கெல்லாம் ஒத்து வராதுப்பா, உள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இப்படி போய் பிரட்டி பார்த்தா சபையார் 1ல இருந்து 14 வரைக்கும் படிச்சு முடிக்கணும் கம்ப்ளீட்டா. அவன் இதுல உள்ளதை படிக்க நமக்கு நிறைய கருத்துக்கள் உள்ளத்துல நிறைய ஏவுதல்கள் உருவாகும். இதை நம்ம படிக்க ஸ்தோத்திரம். ரைட். ஆக நான் உங்களுக்கு சொல்லுகிற, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி, இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். இதுல ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் விசேஷமான வசனம், 6ஆம் வசனம், எல்லாரும் சொல்லுகிற வசனம், நமக்கு ஒரு பாலன்
பிறந்தார். பேபி, இன்ஃபான்ட் ஜீசஸ். இன்ஃபான்ட் ஜீசஸ், அவங்க ஸ்கூல் பேரை சொல்றோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஃபான்ட் ஜீசஸ், பேபி ஜீசஸ். நமக்கு ஒரு ஜீசஸ், பேபி ஜீசஸ் பிறந்தா. அப்புறம் அடுத்த வருஷம் பிறந்தாருன்னா பத்தாத, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பிறந்தவர் பிறந்தவர் தான், நமக்கு கொடுக்கப்படணும். நமக்கு தூக்கி கொடுத்துக்கிறாங்க. யார? குமாரன். பேபி இயேசுவை அல்ல, இன்ஃபான்ட் ஜீசஸை அல்ல, குழந்தை இயேசுவை அல்ல, குமாரன் இயேசுவை தூக்கி கொடுத்திருக்கிறாங்க நமக்கு. அவன் நம்ம கையில எல்லாம் யார் இருக்கிறது? குமாரன் இயேசு. பேபி இயேசு இல்ல, தூக்கி வச்சுக்காத. பேபி இயேசுனா ஒண்ணும் தெரியாது. அப்பா அவருக்கு சோறு நீ ஊட்டணும், உனக்கு அவரு ஊட்டுறாரு சோறு. அல்லேலூயா. அந்த பேபிக்கு காய்ச்சல்னா டாக்டர் கூட்டி போகணும், தொல்லை பிடிச்ச வேலை உனக்கு. உனக்கு காய்ச்சல்னா அவரு தான் டாக்டர், நானே உனக்கு பரிகாரி. ஆமென். ஆக பேபி உனக்கிட்ட வரல, உனக்கிட்ட வந்தது யாரு? குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த மாத பத்திரிகையில ஒரு இடத்துல குமாரன் எழுதிட்டேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சு. குமாரன்ங்கிறதுக்கு அந்த கால் போடாம விட்டாச்சு, பிரிண்டிங் மிஸ்டேக்னு ஆகி போச்சு. குமாரன் என்று வந்திருக்கிறது. ஒரு ஆளுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. குமாரன் சொன்னா முருகன் பேராச்சே, ஏசு கிறிஸ்துவ முருகனுக்கு ஈக்குவலா எழுதிருக்கிறிய நீ, நயா நீ எல்லாம் மனுஷனா, பயங்கரமா திட்டி இருக்காரு பாருங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட அவருக்கு புரிஞ்சுக்க தெரியல, பாவம். சரி பரவாயில்ல, ரைட். ஆக அவருக்கு ஒரு விதமாய் அவருக்கு ஒரு கோபம் வருது. நம்ம இவருக்கு காலைக்கு கோபம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ரோமன் கத்தோலிக்காரங்க வீட்டில் போய். அப்படிப்பட்ட கோபம் எல்லாம் வேண்டாம். நம்ம எல்லாம் அமைதியாய் போகிறவர்கள். நம்ம எல்லாம் அகிம்சை வேண்டாம், அகிம்சை வேணும், அகிம்சை வேணும். நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பரம்பரை. ஒரு கன்னத்தை அடித்தால் என்னங்க, மறு கன்னத்தை திருப்பி காட்டு. எதுக்கு? அவங்க கன்னத்தை அடிக்கிறதுக்கா? நம்ம கன்னத்துல மறுபடியும் அடிச்சுக்கப்பான்னு சொல்லி காட்டணும். அடிப்பான அவன்? அடிக்க மாட்டான், ரைட். ஆனா நம்ம எல்லாரும் அகிம்சை, இதை அப்படியே ஃபாலோ பண்றார் மகாத்மா காந்தி. அவருடைய கொள்கையே அகிம்சை தான். ஆக இயேசு கிறிஸ்துவுடன் கற்றுக்கொள்ளுகிற அன்பு இது. இப்படித்தான், எதிர்ப்பே வேண்டாம். அவன்கிட்ட போய் நரகத்துக்கு போவே நீ, உங்க போப்பெல்லாம் மோசமான ஆள், இப்படி எல்லாம் சொன்னா அவனுக்கு கோவம் வந்துடும். சொல்லாதீங்க அப்படியெல்லாம். எல்லாருமே உண்மையிலேங்க நம்ம வீட்டில் கூட நம்மோட ஒரு ஆள் சண்டை போடுறான்னு வச்சுங்க, மெட்ராஸ் பாஷையில சண்டை போடுறான்னு வச்சுங்க, பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம அம்மாவையோ அப்பாவையோ சொல்லும் பொழுது நம்மளை அறியாமலே நம்ம எல்லாரும் கோவம் வரும். சரிதானா? அதே போல அவங்களுடைய பாஸ்டையோ அவங்களுடைய போப்பையோ திடீர்னு நம்ம எல்லாம் சொல்லும் போது அறியாமலே அவங்களுக்கு கோபம் தானாய் வரும், தானாய் வரும். சரிதானா? அதனால நம்ம அப்படிப்பட்ட இடத்துல கோபமே இருக்கக்கூடாது. அமைதியா சொல்றத சொல்லிட்டம்பா, சிந்திச்சு பாரு, கேட்டா கேளு, வேதம் சொல்லுகிறது காது உள்ளவன் கேட்க கடவுள். அவனுதான் சொல்லிட்டு வந்துருங்க. வந்துட்டு வீட்டுல உட்காந்து அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்க இருந்துகிட்டே நம்ம மந்திரம் ஓதனா, அவனுக்கு இங்க இருந்துகிட்டே ஓதுனா போதும், அது அப்படியே அவன் காதுல போய் ஆண்டவர் அவனோட பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவனே வந்து சொல்லுவான், காலை பிரதர் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க பாருங்க, அது இப்பதான் எனக்கு உண்மைன்னு தெரியுது. அல்லேலூயா. அதே போலதான் நம்ம எல்லாரும் இருக்கணும், ரைட். அப்போ நமக்கிட்ட பேபி கொடுக்கப்படல, நமக்கு குமாரன் கொடுக்கப்படுகிறார். எப்ப இந்த பேபி குமாரனாய் மாறினார் தெரியுமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா. மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே அவருக்கு பேர் என்ன? குமாரன். நம் தேவன் குமாரன். இது கால் இருக்குது, அது கால் இல்லை, அவ்வளவுதான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம், ரைட். நம் தேவன் மரணத்தை ஜெயித்து உயிர்த்து எழுந்ததினாலே அவருக்கு என்ன பேரு? குமாரன். குழந்தை வேற, சைல்டு வேற, பேபி வேற, சன் வேற. ரைட்டுதானா? சன்னு சொன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவன தான் சன்னு சொல்லுவாங்க, அதாவது குமாரன் என்று சொல்லுவார்கள் அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி. இயேசு கிறிஸ்துவை குமாரன் என்று சொல்லப்பட்டது இவர் மரணத்தை ஜெயித்ததினாலே குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே உயிர் தெழுந்த ஆண்டவர், உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த குமாரன் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
உனக்கு எனக்கு என்ன? யார் வந்திருக்காரு உங்களுக்குள்ள? யாருமா வந்திருக்காரு? மேரியம்மா. குமாரனாகிய இயேசு வந்திருக்கிறார். பேபி இயேசு இல்ல, குமாரனாகிய இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டார். போட்டிருக்கா? ரைட். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்திருக்கிறார். இவருக்கு பேர் வேற நிறைய பேர் அதுல போட்டிருக்குது. இவருக்கு 5 பேர். குமாரனுக்கு எத்தனை பேர் போட்டிருக்கு? அதுல 5 பேர். என்னென்னலாம் பேர் வாசிங்க. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 5 பேர். அவருக்கு ஆக்சுவல் பேர் என்ன? குமாரனுக்கு எஸ். மனிதனாய் பிறந்த பொழுது அவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? இயேசு. இது அப்பா அம்மா வச்சது இல்ல, ஆண்டவர் சொல்லி வச்ச பேர். பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த பேர் தான் வைக்கணும்னு தேவன் சொல்லி அந்த பேர் வச்சாங்க, இயேசு. இயேசு என்ற பெயர் உலகத்திலே மனிதர்கள் கூப்பிடுவதற்காக வைக்கப்பட்ட பெயர். ஆனால் அவருக்கு அதெல்லாம இந்த 5 பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 பேரும் அவருக்கு இருக்கிறது. இந்த 5 பேர் இருக்குன்னா எதுக்காக 5 பேர் சொல்றாங்க? எதுக்காக 5 பேர்? நம்ம கருணாநிதி இருக்காரு முதலமைச்சர், அவருக்கு பேர் என்னங்க? கலைஞர். பத்தியா, அவர் பேரையே சொல்ல மாட்டாங்க. பத்தியா, அவரை மாத்திரம் கருணாநிதினு சொல்ல மாட்டாங்க, கலைஞர்ன்றாங்க. ஆனா நம்ம அப்பா மாத்திரம் இயேசுன்றாங்க. நம்ம அப்பாவையும் சொல்லணும் அதிசயமானவர். எங்க அப்பா யாரு? அதிசயமானவர். அப்படி ஏன் சொல்ல மாட்டேங்க? அப்படி ஒரு பழக்கம் இல்ல நமக்கு இல்ல. அவருக்கு பேரு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு கருணாநிதி. அதுக்கப்புறம் கலைஞர், மூதறிஞர், என்னமோ பேர்லாம் வச்சிருக்காங்க போல தெரியும். நிறைய பேர் இருக்குது அவருக்கு. ரைட். இவருக்கே இவ்வளவு பேர்னா நம்ம அப்பாவுக்கு நிறைய பேர் இருக்குது. ஆனா அவர் பிறந்த பொழுது அவருக்கு 5 பெயர் கொடுக்கப்படுகிறதாய் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். இந்த 5 பேர் உங்களுக்கு பாருங்க. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த 5 விதமான பெயர்களும் அவருடைய குணாதிசயங்களை குறிக்கின்றன. இந்த 5 விதமான பெயரும் கெசட்ல போட்ட பேர் இல்ல, கார்பரேஷன் எழுதி வச்ச பேர் இல்ல, இத அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் இல்ல. அவருடைய குணாதிசயங்களை வைத்து இந்த 5 பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 பெயர்களிலுமே இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை வெளிப்படுகிறது. இந்த 5 பெயர்களிலுமே இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவம், மாட்சிமை வெளிப்படுகிறது. இந்த 5 பெயர்களிலுமே இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை வெளிப்படுகிறது. நீ உன்னிடத்திலே இந்த 5 பெயர்களிலும் இருக்கக்கூடிய வல்லமை, மகிமை, மாட்சிமை, இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னிடத்திலே வெளிப்பட வேண்டும் என்றால், இந்த 5 பெயர்களில் இருக்கக்கூடிய மகிமை, மாட்சிமை, வல்லமை, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால், இயேசு என்ற திருநாமத்தை நீ தரித்துக் கொண்டால் போதும். இயேசு என்ற திருநாமத்தை தரித்துக் கொண்டால் போதும். உன்னிடத்திலிருந்து இந்த 5 விதமான நாமங்களுடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு என்ற திருநாமத்தை தரித்துக் கொண்டால் போதும், உன்னிடத்திலே 5 விதமான வல்லமைகள் உனக்குள்ளே வெளிப்படும், 5 விதமான மகிமைகள் வெளிப்படும். நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இந்த 5 விதமான நாமங்களுடைய வல்லமை என்ன, மகிமை என்ன, மாட்சிமை என்ன என்று தெரியாத பட்சத்தில் அவர்களுடைய உள்ளத்திலே, வாழ்க்கையிலே, அவர்களுடைய வீடுகளிலே, ஆபீஸ்களிலே அந்த நாமத்துடைய வல்லமை, மகிமை வெளிப்படவில்லை. அதனால பார்க்கிறவங்களா நீ என்ன பெரிய கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து ஏளனமாய் சொல்லுகிற நிலை வந்திருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் முதலில் இயேசுவின் நாமத்தை தரித்துக் கொண்டால் போதும். அதிலிருந்து புறப்படுகிற 5 விதமான வல்லமையும், மகிமையும், மாட்சிமையும் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். அது என்னையா பெரிய மகிமை, மாட்சிமை? ஒன்றொன்றாய் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். முதல் பேர் அவருக்கு என்ன பேரு? அதிசயமானவர். அதிசயமானவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். 4 பேர் வந்துச்சு பத்தியில, 4 பேர் வந்துச்சு. அதுல பத்தியா அந்த காலத்துல பெருக்குமார் எழுதின பாட்டு, ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கும் பொழுது பெருக்குமார் எழுதின பாட்டு. அல்லேலூயா. அதிசயமானவர்,
ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சாத்தானை மிதிக்கணும்னா, தேசத்தை சுதந்தரிக்கணும்னா இந்த 5 பெயர்களுக்குரிய வல்லமை, மகிமை, மாட்சிமை நமக்கு தேவை. இது தேவைன்னா இந்த இயேசுவை நான் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அதிசயமானவர் மனாசே என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் தான். அவனுக்கு குழந்தையே இல்லை. வயசாச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு. குழந்தை நமக்கு பிறக்குமா பிறக்காதுங்கிற உணர்வெல்லாம் வந்துச்சு நிறைய பேருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீரென்று தேவன் வெளிப்படுகிறார். கர்த்தருடைய தூதனானவர், அதான் வார்த்தையாகிய தேவன், இன்றைக்கு இயேசுவாய் பிறந்திருக்கிறவர், அன்றைக்கு மனாசே மூலமாய் மனாசேயுடைய மனைவியிடம் வெளிப்படுகிறார். அப்போ உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா போய் புருஷன்ட்ட போய் சொல்றாங்க. புருஷனுக்கு நம்பிக்கை இல்லை. யார் உன்ட்ட வந்து சொன்னது குழந்தை பிறக்கும்னு சொன்னது யாரு? நிறைய பேர் மனைவி சொன்னாவே ஏத்துக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் இல்ல, இதெல்லாம் சைக்கிளாக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. மனைவி சொன்னாலும் ஏத்துக்கணும், நல்லது சொன்னா அவன். ஆனா ஏத்துக்கல மனாசே. என்னகிட்ட அவர் வந்து சொல்லட்டும். அவர் போய் காத்துக்கிட்டு இருந்தாரு. உடனே அவர் வந்தாரு. வந்தோன்னு சொன்னாரு, உனக்கு ஆண் குழந்தை பிறக்கத்தாயா போகுது. ஆமா, நீ இப்படி எல்லாம் சொல்றிய, நீ யாருப்பா திடீர்னு வந்து எனக்கு வந்து சொல்றிய, நீ யாரு? அதிசயமானவர் அவர் சொல்றாருங்க காட்டுல. யார் அவரு? நான் அதிசயமானவர், உன்னிடத்தில் அதிசயத்தை செய்ய போகிறேன். ஆமென். உடனே சொன்னபடியே அதிசயமாய் சிம்சோன் பிறந்தான். யார் பிறந்தது? சிம்சோன். சிம்சோனை போல ஒரு அதிசயமான வல்லமை உள்ள வீரன் இஸ்ரவேலுக்குள்ளே பிறந்ததே இல்லை. சிம்சோனை போல ஒரு வல்லமை உள்ள வீரன் இஸ்ரவேலுக்குள்ளே பிறந்ததே இல்லை. அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள வீரன். அந்த வீரன் பெரிய அளவன் தான். அந்த வீரன் மூலமாய்த்தான் பெலிஸ்தரிடமிருந்து பாதுகாப்பு கிடைத்தது இஸ்ரவேல் மக்களுக்கு. இல்லைன்னா இன்னமெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருப்பார்கள். அவர்கள் வழியிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க முடியாது. இயேசு பிறக்கவில்லை என்றால் உனக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ரட்சிப்பு கிடைத்திருக்காது. ஆமென். ஆக சிம்சோனின் மூலமாய் தேவன் பெரிய அதிசயத்தை உருவாக்கினார். உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கணுமா வேண்டாமா? உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கணுமா வேண்டாமாங்க? வேணுமா வேண்டாமா? வேணுமா? எப்படிப்பட்ட அதிசயத்தை தேவன் விரும்புகிறார் தெரியுமா? உன்னிடத்திலும் என்னிடத்திலும். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையில ஒண்டர் நடக்கணும். ஒண்டர். உலகத்துல 7 அதிசயங்கள் இருக்கா? 9 அதிசயம் இருக்கா? 7ஆ 9ஆ தெரியல, எனக்கு மறந்து போச்சு. 7 அதிசயங்கள் இருக்கு. இந்தியாவில் ஒண்ணு இருக்கா? இந்தியாவில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? தாஜ்மஹால். யாராச்சும் போய் பார்த்திருக்கீங்களா? யார் பார்த்தது? பிரதர் தான் பார்த்துக்காரு. அதிசயம் அவர்கிட்ட போய் கேட்டுங்க எல்லாரும் போய். இந்த 7 அதிசயங்கள் உலகத்துல, இந்த 7 அதிசயமும் பேசாது, பார்க்காது. தாஜ்மஹால் பேசுமா? பார்க்குமா? நடக்குமா? ஒண்ணும் இல்லை. ஆனா தேவன் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்யறேன்னு சொல்றாரு. வாசிங்க மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஹல்லேலூயா. நீ எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னிடத்திலே அதிசயங்களை காணப்படுவேன். நம்ம எந்த எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம்? பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, புறம்பான ஜாதியிலிருந்து வெளியே வந்திருக்கிறோமா? அந்த மக்கள் வெளியே வரும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த முதல் அற்புதம் என்னங்க? முதல் அதிசயம். முதல் அதிசயம் என்ன? ஒன்னும் தெரியல. முதல் அதிசயம், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா தரச்சன் பிள்ளைகளும் செத்து போச்சு. ஆனா இஸ்ரவேலர் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒண்ணு கூட சாகல. அல்லேலூயா சொல்லுவோமா? இது பெரிய அதிசயங்க. என் தேவன் செய்த பெரிய அதிசயம் அதான். முதல்ல எல்லா தரச்சன் பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு எகிப்துல. ஆனால்
இஸ்ரவேல் வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு இருந்தன. எப்படி உயிரோடு இருந்துச்சு? அவர்கள் இயேசுவை தரித்துக் கொண்டார்கள். எப்படி இயேசுவை தரித்துக் கொண்டார்கள்? அவருடைய வீடுகளில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய ரத்தத்தை பூசினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ இயேசுவை தரித்துக் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயம் நடக்கும். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளியே வந்தபோது எப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் நடந்ததோ அப்படிப்பட்ட அதிசயங்கள் உன் வாழ்க்கையிலே நடக்கும். உன் வாழ்க்கையில அதிசயமே நடக்கலன்னா எப்படி? மேரியம்மாவுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய வாழ்க்கையில பார்த்தால் நிறைய அதிசயங்கள், காலேபுரனுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள், மெடில்டா வாழ்க்கையில நிறைய அதிசயங்கள், சில்வியா வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும், செந்தில்குமாருடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயம். அவங்க மனைவியை சாட்சி சொல்றாங்க. அங்க நிறைய அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம் தேவன் அதிசயமானவர். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொண்டால் என் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்காம போனால் காரணம் என்ன? நான் இயேசுவை தரித்துக் கொள்ளவில்லை, அல்லது நான் தரித்திருக்கிற இயேசுவாகிய ஆடை அழுக்கா இருக்கலாம், அல்லது இந்த ஆடை சரியாம இந்த பட்டனை இங்க போட்டிருப்பேன், இந்த பட்டனை இங்க போட்டிருப்பேன், மாத்தி போட்டு தெரியுமா? சில நேரத்துல தூங்கி எழுப்பி போடும்போது மாத்தி மாத்தி போட்டுருவோம் சட்டையெல்லாம். இல்ல அப்படியெல்லாம் தெரியும். ஆம்பளைக்கு தான் சிரிக்கிறாங்க, பொம்பளைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆம்பளைங்களுக்கு தான் தெரியாது. இல்ல சரி, மாத்தி மாத்தி போட்டுருவாங்க. அப்படியே ரைட்டு, அப்படித்தான். அதாவது சட்டை ஒழுங்கா இருக்கு, அல்லது ஒரு பக்கம் ஃபுல் ஹேண்ட் இருக்கு. நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஒரு ட்ரிப்பு மத்தியான நேரத்தில் சாப்பிட போகும்போது சாப்பிடணும்ல, கையில எல்லாம் இது தண்ணி கிண்ணி போட்டு இந்த சட்டையை எடுத்து இப்படி நானும் மடிச்சு விட்டுருவேன். இப்படி மடிச்சு விட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேனா, சாப்பிட்ட ஒரு பாடு மறந்துடுவேன். இதை அப்படியே விட்டுட்டு அப்படியே போய் ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருப்பேன். அப்படியே சேரில் உட்காந்து அங்கேருந்து இவன் கிளார்க் ஒருத்தவன் துரு ஒரு ஆள் இருக்காரு. சார் உங்களுடைய சட்டை ஏன் சார் மடிச்சு விட்டு இருக்கிறீங்க? எதுக்கு மடிச்சேன்னு அவனுக்கு தெரியாது. அப்பத்தான் எனக்கு தெரியும், ஓ மடிச்சு வச்சிருக்கிறேன். அத நம்ம சட்டை சரியா போடல. அப்ப இயேசுவை நான் சரியாய் தரித்துக் கொள்ளவில்லை, அல்லது தரித்துக் கொண்டிருக்கிற இயேசு அழுக்காய் இருக்கிறார். அழுக்காக்கிட்டேன் நான் அவரை. அவன் புரியுதா? ஏதாச்சும் இயேசுவை நான் அழுக்குப்படுத்தி விட்டேன், அல்லது சரியா சட்டையை போடல, அல்லது சட்டையே இல்லை. சட்டையே இல்லையா? நமக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இயேசுவாகிய சட்டை இருக்குதா? அந்த சட்டை ஒழுங்கா இருக்கணும். ஆமென். இயேசுவாகிய வார்த்தை, வார்த்தையாகிய இயேசு, வார்த்தையாகிய இயேசுவாகிய சட்டை. அல்லேலூயா. வார்த்தையாகிய இயேசுவாகிய சட்டை நல்லா போட்டுக்கணும், அழுக்கெல்லாம் போட்டுக்கணும், எப்போ வெண்மையா இருக்கணும். அப்படி இருந்தால் முதல் பேர், அவருடைய பேர் என்ன? காரண பேரு அதிசயமானவர். இந்த அதிசயம் நீங்கள் இஸ்ரவேல் மக்கள் ரட்சிப்புக்கு வெளியே வரும்பொழுது, எகிப்தை விட்டு வரும்பொழுது எப்படிப்பட்ட அதிசயங்கள் நடந்ததோ அதே அதிசயங்களை உன்னுடைய வாழ்க்கையில நான் காண பண்ணுவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அப்ப தேவன் சொல்லுகிறதை செய்கிற தேவன் அல்லவா? பொய் சொல்வார் அவரு? நமக்கு அதிசயங்களை காண செய்கிறது என்று சொன்னால் அதிசயங்கள் நடக்கும். நான் உயிரோடு இருக்கிறதே தேவனுடைய அதிசயம், தெரியுமா உங்களுக்கு? நான் இம்மட்டமாய் சத்தமோடு பேசி இருக்கிறது தேவனுடைய அதிசயம், தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமாய் இது தேவனுடைய அதிசயம். ஏன்? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு பார், உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும். காலேபுரத்தில் சொன்னார் ஒரு ட்ரிப் சாட்சி. கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, கரண்ட் தண்ணிக்குள்ள போனாரு, ஷாக் அடிச்சிருச்சு, உடம்பெல்லாம் கரண்ட் ஏறிடுச்சு சொன்னாரா? என்ன பாவம். ஆனால் கர்த்தர் பாரு, அவர் கர்த்தரை தரித்திருக்கிறார், இயேசுவை தரித்திருக்கிறார். அதனால முதல் காரண பெயரான அதிசயமானவர் என்பதிலே உள்ள அதிசயம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அதிசயம் நடக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? சங்கீதம் 31:21. பெரிய அதிசயம். சீக்கிரம் அவர் நமக்கு செய்யக்கூடிய பெரிய அதிசயம். கிருபைதான் பெரிய அதிசயம். அதிசயத்தெல்லாம் பெரிய அதிசயம் என்ன? அவர் நமக்கு கொடுக்கிற கிருபை. கிருபை என்னங்க? கிருபை 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 கேட்டு கேட்டு பழக்கம் இல்ல. தகுதி இல்லாத நம்மை தகுதியானவனாய் மாற்றுறது, அல்லது தகுதி இல்லாத நமக்கு தகுதியான காரியங்களை கொடுக்கிறது. ஆமென். பிச்சைக்காரன் ஒருத்தனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் தகுதி? அவனுக்கு 10 ரூபா கொடுத்தாலே அவன் பெருசுன்னு நினைப்பான். அவனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா அப்படித்தான் நீ நானும். தகுதி இல்லாதவர்கள் நீங்களும் நானும். தகுதி இல்லாத உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபையாய்
தகுதிப்படுத்த நமக்கு தகுதியுள்ள காரியங்களை கொடுக்கிறாரே, இதுதான் அவர் செய்கிற பெரிய அதிசயம். நீயும் நானும் உலகத்திலே தள்ளப்பட்டவர்கள், உலகத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள். ஒரு காலத்துல சரிதானா? ஒரு காலத்துல நீயும் நானும் பாவி, பாவியிலும் பாவி, படுபாவி. ஒரு காலத்துல நீயும் நானும் வியாதிப்பட்டு கிடந்தோம். ஒரு காலத்துல நீயும் நானும் தள்ளப்பட்டு இருந்தோம். ஒரு காலத்துல உன்னையும் என்னையும் பார்த்து மோசமானவன் சொன்னாங்க. ஒரு காலத்துல இவன் பிழைப்பானா, இந்த குடும்பம் தழைக்குமா, இந்த குடும்பம் செழிக்குமா, இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட காலங்கள் உண்டு. சரிதானா? ஒண்ணுமில்லாம இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இந்த ஒண்ணுமில்லாத நம்மை தேவனுடைய கிருபை நம்மை ஒன்றுமில்லாதவர்களை இன்றைக்கு உதவா கரைகளை உதவும் கரைகளாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்றுமில்லாதவர்களை இன்றைக்கு இருக்கிறவர்களாய் மாற்றி இருக்கிறார் தேவன். இதான் தேவன் காட்டுகிற பெரிய அதிசயம். இந்த அதிசயம் விசேஷமாய் விடுதலை கிறிஸ்துவின் சபையை சேர்ந்த விசுவாசிகளுக்கு கண்டிப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. நடக்கும், முழுமையாய் நடக்கும். ஆமென். அதிசயங்களை காண செய்கிறார் தேவன். எப்படி செங்கடலை பிளந்தார், எரிகோ கோட்டை உடைந்தது, யோர்தான் நதியை இரண்டாய் பிரிக்க வைத்தார், கானான் தேசத்தை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், பாம்பு கடித்தது பிழைத்தார்கள், செத்தவெல்லாம் பிழைத்தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட அதிசயம். மார்த்தனுடைய அம்மா வந்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அதிசயங்களை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். சரிதானா? அதிசயங்கள். டாக்டர் பார்க்கிறார், ஆபரேஷன் வேண்டாம், மருந்தே சாப்பிடு. அல்லேலூயா. கொஞ்ச நாள் அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்து மருந்து வேண்டாம் போ. அல்லேலூயா. தேவன் பெரியவர், அதிசயங்களை காணச்சுகிறார். நம்ம எல்லாம் ஒண்ணுமில்லை, நம்ம எல்லாம் பாவி இல்லையா, ஒண்ணுமில்லாத பாவி. ஆனா இந்த பாவிகளை தான் தேவன் கிருபையாய், தகுதி இல்லாத நம்மை தேவன் தகுதிப்படுத்துகிறார். நீயும் நானும் தகுதி இல்லாத ஆள் தான். ஆமென். யார் யாரும் தகுதி இல்லாத ஆள் கை தூக்கு. 2 கை தூக்குனா தான், 2 கை தூக்குனா தகுதி இல்லை. ரொம்ப தகுதி இல்லாத ஆளு நிறைய கிடைக்கும் நமக்கு. அல்லேலூயா. நீங்க நானும் எதுலையுமே தகுதி இல்லை. பணத்திலையும் தகுதி இல்லை, பதவியிலையும் தகுதி இல்லை, அறிவுலையும் தகுதி இல்லை, ஆரோக்கியத்திலையும் தகுதி இல்லை, ஒண்ணுலையும் தகுதி இல்லை. நம்ம அப்பா அதிசயங்களை காண செய்கிறார். அல்லேலூயா. அதிசயங்களை காண செய்ய அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க நடக்க தகுதியுள்ளவனாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுக்கு பேசிக் என்ன? நீ இயேசுவை தரித்து கொண்டால் போதும், அவருடைய 5 விதமான அந்த காரண பெயர்கள் உனக்குள்ளே பலிக்கும். அதுல ஒண்ணு, இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். இரண்டாவது, அவர் ஆலோசனை கர்த்தர். நிறைய காரியங்கள்ல கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும், கண்ணீர்கள் வரும். இப்படிப்பட்ட நேரத்துல நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சரிதானா? நிறைய இதுல எப்படியா நம்ம இந்த காரியத்தை போறது, எப்படி போனா ஜெயம் கிடைக்கும், நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உண்டு. இது போனா ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதா, ஆலோசனை சொல்றதுக்கே ஒன்று இல்லை. உனக்கும் எனக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் அவருக்கு பேர் என்ன? ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அதிசயமானவர். ஆலோசனை வந்துருச்சுன்னா ஆறுதல் வந்துருமா உனக்கு? ஆலோசனை வந்துருச்சுன்னா ஆறுதல் வந்துருமா? அவன் முதலிலே ஆலோசனை நம்ம தாத்தா பாட்டி கொடுத்தாரு ஏதேன் தோட்டத்துல. என்ன ஆலோசனை அது? முதல்ல எல்லாம் ஆலோசனை கொடுத்துதான் நம்மள நாட்டில் நடக்க விடுவாரு. சர்ச்சில் செய்தி கொடுத்துதான் நாட்டில் நடக்க விடுவார். உங்களை ஆலோசனை கொடுத்துதான் நடக்க விடுவார். முதல்ல அவர் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம். அவங்களோட பேசின முதல் வார்த்தை, அவங்களோட பேசின முதல் ஆலோசனை வார்த்தை, நீங்கள் எல்லா கனியையும் புசிக்கலாம், இந்த கனியை மாத்திரம் புசிக்காத. ஆலோசனை கொடுத்தாரா? கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளினால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடந்தாங்களா நம்முடைய தாத்தா பாட்டி? இல்ல. கர்த்தருடைய ஆலோசனையை துச்சமாய் மதித்தார்கள். நிலைமை என்ன?
அவர்கள் போக வேண்டிய இடம் நரகம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம் தேவன் ஆலோசனை கொடுக்கிற தேவன். உனக்கு கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் வரும்போதெல்லாம் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஆலோசனை எங்கிருந்து வருகிறது? வானத்திலும் சத்தம் விடுவார, வானத்திலும் சத்தம் விடுவார். சேவியர் இந்த இடத்துக்கு போ, 7 மணி 15 நிமிஷத்துக்கு போ, அப்படி அவர் சொல்லுவார. வார்த்தையின் மூலமாய்த்தான் அவர் ஆலோசனையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாய் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படியே நடந்தால், ஆலோசனைப்படியே நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை. எப்ப நம்ம ஆலோசனைப்படி நடப்போம்? நீ இயேசுவை தரித்திருந்தால், இயேசுவை தரித்திருக்கிற நீ, அந்த இயேசுவாகிய அந்த ஆடை தரித்திருக்கிற இயேசு சுத்தமாயிருந்தால், பாவம், அக்கிரமம், குறைகள், குற்றங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்தா நிச்சயமாய் உனக்கு ஆலோசனை கிடைக்காது. நீ அணிந்திருக்கிற இயேசுவாகிய அந்த ஆடை சரியா ட்ரெஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ, சரியாவும் ட்ரெஸ் பண்ணணும். அல்லேலூயா. தரித்திருக்கிற இயேசு சரியாய் தரிக்கப்பட்டால் உனக்கு ஆலோசனை சரியாய் கிடைக்கும். இந்த வார்த்தையின்படியே உனக்கு எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. சவுல் என்ற தேவ மனுஷன் இருந்தான். அவன் தேவன் சொன்ன ஆலோசனைப்படியே நடக்கல. முடிவு என்னாச்சுங்க? அவனுக்கு தன்னை தானே தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனான். ஆமென். தாவீது என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவன் எதுக்கு எடுத்தாலும் தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேட்டுட்டு தான் போவான். அவன் சண்டைக்கு போகும்போது கூட தேவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு, நீ என்னப்பா சொல்ற கேட்டுட்டு அப்புறம் தான் போவான். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் ஒரு ஜெபம் கூட பண்றது இல்லை சில காரியங்களுக்கு போகும்போதெல்லாம். அல்லேலூயா. இதனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரிடத்திலே ஆலோசனையை பெற்றுக்கொண்டு போங்கள். அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். அவருடைய ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையை மாறுகிறது, செழிப்பாய் மாறுகிறது. ஆக நீ இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறாய். ஆமென். நீ இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆலோசனை என்ற காரண பெயர் உனக்குள்ளே வந்து உனக்குள்ளே பலிக்கிறது. அல்லேலூயா. தேவன் பெரியவர். உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க சீக்கிரமா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25, 26. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் அவ்வளவுதான். நீ அவர் சொல்லுகிற ஆலோசனை வெறுத்து போன அவுட். இந்த சத்தியத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ இதன்படியே நடந்து போகணும். அப்பதான் அவர் உன்னை பத்தி சந்தோஷப்படுவார். இல்லைன்னா உனக்கு கஷ்டங்கள் வரும்போது, கண்ணீர்கள் வரும் பொழுது அவர் பாட்டுக்கு கம்முன்னு இருப்பார். அவ்வளவுதான். அப்ப போயிட்டு இந்த ஆண்டவர் என்னை பார்க்கலையே, இந்த ஆண்டவர் என்னை பார்க்கலையேன்னு சொல்றது பேஸ். நீ கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறாயா? முதல்ல நீ தரித்திருக்கிற கிறிஸ்துவாகிய ஆடை சுத்தமா இருக்குதா? நீ தரித்திருக்கிற கிறிஸ்துவாகிய ஆடை ஒழுங்காய் தரித்திருக்கிறாயா? அப்பொழுது இந்த ஆலோசனை என்கிற காரண பெயர் உனக்கு வந்து பலிக்கும். அவர் சொல்லுகிற வசனமாகிய ஆலோசனையை நீ அப்படியே செய்வாய், அதை அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பாய். உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். 3வது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவர் வல்லமை உள்ள தேவன். எப்படிப்பட்ட தேவனா? எல் ஷடாய். யார்கிட்ட சொன்னாரு? ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னமோ நினைச்சிட்டல்ல, தப்பு தண்டாவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, ஆகார் கிட்ட போயிட்டு இருக்கிறீங்களே, ஏதோ நான் கண்ண மூடிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியாடா பாவி, ஏதோ நான் சும்மா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ நான் எல் ஷடாய். ஜாக்கிரதை. நான் நினைச்சா ஒரே நிமிஷத்தில் அழிச்சு போட்டுருவேன். என்னை யார் என்று நினைத்துக் கொண்டாய். அப்படிதான் சொல்ற ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொன்ன வார்த்தை அது. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1, 2. அவரே வர்றார். இவன் போய் கூப்பிடல. சில நேரத்தில் அவரே வந்து 144 தடை கொடுப்பாரு, எமர்ஜென்சி போடுவாரு, தடா சட்டம் போடுவாரு. ஜாக்கிரதை. வாழ்க்கையில் அப்படி எல்லாம் நடந்துடக்கூடாது. அவரே வர்றாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். ஆமென். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்புறம் ஒழுங்கா டேய், நீ செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சிட்டு நான் தெரியுமா உனக்கு? செந்தில்குமார் சிரிக்கிறாரு. பார்த்தா கர்த்தர் நல்லவர் பிரதர்.
முன்னால வந்து நம்ம கிட்ட சொல்லிடுவாரு விஷயத்தெல்லாம், எல்லா காரியத்தையும் சொல்லிட்டாரா? என்ன சொன்னாரு? நீ உத்தமனாய் நடந்து, என்னது வாசிங்க, எனக்கு முன்பாகத்தான் நடக்கணும், வேற எங்கேயும் போய் நடக்கக்கூடாது. எங்க நடக்கணும்? சாத்தானுக்கு முன்னால நடக்கக்கூடாது. யாருக்கு முன்னால் நடக்கணும்? எனக்கு முன்னால்தான் நடக்கணும். எனக்கு முன்னால் நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆகார் பின்னால போவாங்க. ரைட்டா? போயிட்ட நீ அட்டகாச பெருவழி, நீ உத்தமனாயிரு. நான் யாரு? உத்தமனாயிரு. கெட்டு போயிட்ட பாவி, நான் எல்சடாய், ஒரு நிமிஷத்துல அழிச்சிருவேன். ஆனாலும் உன் மேல எனக்கு அன்பு இருக்குது, வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் தேவன் ஜீவனோட வச்சிருக்காருன்னா நம்ம மேல தேவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய அன்புங்க. நம்ம செஞ்ச தப்பு 1 2 1000 பாவங்கள் செய்திருக்கிறோம். 1 இல்ல 2 இல்லைங்க, எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம். நமக்கே அது பெரிய பாவம் தெரியுது. என்னையும் தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, அப்படி சொல்லணும் நம்ம எல்லாரும். என்னையும் தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. அல்லேலூயா. என்னையும் தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த தேவன் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்குள்ள இருக்கிறாரா? இருக்காராங்க? இருக்கிறாரா? எப்ப இயேசுவை தரித்துக் கொண்டால் தான் உன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படும். இயேசுவை தரித்துக் கொண்டால் தான் உன்னிடத்திலிருந்து வல்லமை நடக்கும். நீ இயேசுவை சரியா தரித்திருக்கிறாயா? அழுக்கா இருக்குதா? அதெல்லாம் பார்த்துக்க முதல்ல. அது சரியாய் தரித்திருந்தால் போதும், உன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. வல்லமை புறப்பட்டு ஓடும். தாவீதுன்னு ஒருத்தர் தான், கோலியாத்துக்கு முன்னால போனான். என்ன சொன்னான் அவன் சொன்ன வார்த்தை? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். சீக்கிரம் இருக்கா? 17:45 வாசிங்க. நீ என்ன வந்திருக்கிற? AK-47 கொண்டு வந்திருக்கிற இல்ல? நீ பயங்கரமான குண்டு தாஜ் ஹோட்டல்ல வச்ச குண்டு கொண்டாந்துருக்கிய, மம்பாய் தாஜ் ஹோட்டல் குண்ட நீ என்னென்னவோ கொண்டாந்துருக்கிற. எப்படி எப்படி கொண்டாந்துருக்கன்னு சொல்றான். நீ ஈட்டியோடு, பட்டயத்தோடு, கேடகத்தோடு. வாசிங்க. என்னிடத்தில் வந்திருக்கிறாய், நான் எப்படி வந்திருக்கிறேன்? கர்த்தரின் நாமத்திலே வந்திருக்கிறேன். எந்த நாமம் இருக்குது அவர்கிட்ட? எல்சடா என்ற ஒரு நாமத்தோடு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டுங்க. முதல்ல அப்படி சொல்லணும். எல்சடா என்ற நாமத்தோடு நான் வந்திருக்கிறேன். ஆமென். வல்லமை உள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். அவருடைய வல்லமையோடு நான் வந்திருக்கிறேன். என்னிடத்துல ஒண்ணும் கிடையாது, என்னிடத்துல ஒண்ணும் இல்லை. யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை. தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. இந்த வல்லமையோடு நான் வந்திருக்கிறேன். வந்துட்டு என்ன சொன்னான்? இன்றைய தினம் கர்த்தர் என் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பார். நீ சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கரெக்டா சொல்லணுங்க, கரெக்டா சொல்லணும். ஒருவேளை நடக்குமோ நடக்காதோ, கோலியாத்து என்னையும் அடிச்சிருவானோ இன்னும் தெரியலையே, ஏதோ கர்த்தர் நம்பி போகலாம், பார்ப்போம். இப்படி போனா உருப்பிடும். அது அவர் எப்படி போனாரு? இன்றைய தினம், இன்னைக்கு, நாளைக்கு இல்ல. அவனை பார்த்தோன்னா பயந்துட்டு இருப்பா, நான் போய் போன் விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பிற்பாடு வர்றேன், அப்படி எல்லாம் கிடையாது. இன்றைக்கே, இன்றைக்கே சொல்லுங்க, என் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பார். நான் போய் பிடிக்க போறது இல்லை, என்னால தெரியாது. ஏன்னா தேவனுடைய நாமம் எனக்குள்ள இருக்கு. எல்சடா என்ற ஒரு நாமம் என்னிடத்தில் இருக்கிறது. அவர் தான் பிடிச்சு கொடுக்க போறாரு நீ. அவன் அதனால உன்னால் ஒண்ணும் முடியாது. தேவனுடைய நாமத்தை தரித்துக்கொள், இயேசுவை தரித்துக்கொள், எல்சடாய் சர்வ வல்லமையை தரித்துக்கொள். உனக்கு நிச்சயமாய் வெற்றி உண்டு. எத்தனை கோலியாத்துகள் வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனையோ கோலியாத்துகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். எத்தனையோ சாத்தானுடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவை, நீங்க இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். எல்சடாய் என்ற தேவனுடைய அந்த பெரிய நாமத்துக்குரிய வல்லமை உங்களுக்கு வந்துவிடும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க மறுபடியும். என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று, எப்படியா? கத்தியே கிடையாது இவர்கிட்ட. கத்தி இவர்கிட்ட இருக்கா?
இல்லவே இல்லை. இவன் இருக்கிறது கல்லு கல்லு கொண்டு கல்லு கோலாங்கல். இந்த பையன் மாதிரி கோலாங்கல் விளையாடுறதுக்கு எடுத்து போயிருப்பாரு போல தெரியுது. கூழாங்கல் இந்த மூணு கூண்டு வச்சிருக்காரு. கல்லு எத்தனை கல் வச்சிருக்காரு? 5 கல் வச்சிருக்காரு. ஐடியாலாம் வச்சிருக்காரு அவரு, பில்லாடி அவரு. தாவீது என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நம்மளை எல்லாம் பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான்ல, கிறிஸ்தவன் சொன்னா ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்கான்ல. டேய், ஒரு ஆள் நீ இருக்கிற, ஒரு கல் தான் இருக்குன்னு நினைச்சிய, 5 கல் வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னைய மாத்திரம் இல்ல, உன்னைய அடிக்கிறதுக்கு ஒரு கல்லு, உன் தம்பி அடிக்கிறதுக்கு ஒரு கல்லு, உன்னுடைய சொந்தக்காரன் அடிக்கிறதுக்கு ஒரு கல்லு, இப்படி 5 பேரும் அடிச்சு கொளுத்திட போறேன் நான். கொளுத்தினா ஹல்லேலூயா, கரங்களை தேடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாங்க. இப்படிப்பட்ட வல்லமை அந்த கல்லுல இல்ல, இவன் விசுவாசிக்கிற விசுவாச வார்த்தையில இருக்கிறது. எல் ஷடாய் என்ற வார்த்தையில இருக்கிறது வல்லமை. ஹல்லேலூயா. அவன் சொன்னா இவன்கிட்ட கத்தி இல்லே, கம்பு இல்லே, கப்படா இல்ல, ஒண்ணு இல்ல. ஹல்லேலூயா. இவன்கிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணு, கல்லு. அவளுதான் நம் இயேசு மூளை கல்லு. ஹல்லேலூயா. நம்ம இயேசு கற்பாறை. ஹல்லேலூயா. அந்த கல்லு தான் இவன்கிட்ட இருந்தது. இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறான், எல் ஷடாயை தரித்துக் கொண்டிருக்கிறான். எல் ஷடாய் வல்லமை இவனுக்குள்ள இருக்கிறது. என்னைக்கு நான் உன் தலைய உன்னை விட்டு வாங்கி பாடுறா. இவரு ஏதோ ஒரு பெரிய முந்தி காலத்துல இவரு என்ன சொல்லுவோம், நம்ம அந்த விருந்துக்கெல்லாம் ஒருத்தன் வருவான், பேருங்க சமைச்சு போடுற குரூப்புக்கு பேர் சொல்லுவோமே இல்ல, அவங்களுக்கு கூடுமே கேட்டரிங் குரூப்ல இருந்திருப்பாரு போல தாவீது. பறவைகளுக்கு கேட்டரிங் பண்ணி கொடுக்கிறாரு இப்போ அவரு. யாருக்கு? பறவைகளுக்கு பிரியாணி. யார? பெரிசருடைய குரூப்பை பூரா சாங்கடி. ஓ, ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு என்ன தைரியம் இருக்கு போதியா? எங்க இருந்து வந்துச்சு? அவன் தரித்திருக்கிறது எல் ஷடாய் என்ற நாமம், கர்த்தரின் நாமம். ஹல்லேலூயா. இந்த எல் ஷடாய் என்ற நாமத்திலே இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்ய முடியுமா? முடியாதா? இதுக்கு மேலேயும் செய்ய முடியும். அந்த பையன் கெட்ட பையன் இல்ல, கெட்ட பையன் தானே தாவீது. கெட்ட பையனா நல்ல பையனா? கெட்ட காரியம் எல்லாம் பண்ணிருக்கான்ல, அப்படியெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணல இல்ல. அப்ப அவனோட நல்ல பையன் தான் நம்ம எல்லாரும் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அவனோட நல்ல பசங்க தானே. அவனுக்கே அவ்வளவு பெரிய வல்லமை கிடைச்சா உனக்கும் எனக்கு எவ்வளவு வல்லமை தேவன் கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், சொல்லுகிறதை செய்கிறவர், செய்கிறதை மாத்திரமே சொல்லுகிற தேவன். ஆமென். அடுத்தது இன்னொரு பேர் இவருக்கு, நித்திய பிதா. நித்திய பிதா. பிதான்னு மாத்திரம் சொல்லியிருந்தா இவரு தான் பிதான் ஆயிரும். இது நித்திய பிதான்னு சொல்லியிருக்கு. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எபிரேயர் 1:2 எழுதப்பட்டிருக்கிறது, இவர் உலகங்களையும் படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகங்களையும் படைத்தார் என்று இங்கிலீஷ்ல இருக்கு வேர்ல்டுன்னு சொல்லி. ஆனா கிரேக்க பாஷையில AION அயான் அப்படின்னா கிரேக்க பாஷையில என்னன்னா காலங்களை படைத்திருக்கிறார். நிறைய காலங்களை படைத்திருக்கிறார். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த பூமிக்கு 3 விதமான காலங்கள் உண்டு என்று சொல்லி இருக்கிறேன். நமக்கு தெரிஞ்சது பைபிள்ல போட்டிருக்கிறது 3 விதமான காலங்கள், அவ்வளவுதான். இதுக்கு மேல நிறைய காலங்களை இயேசு கிறிஸ்து படைத்திருக்கிறார். இந்த காலங்களை எல்லாம் படைத்ததனால இவருக்கு நித்திய பிதா அப்படின்னா எட்டர்னல் ஃபாதர் ஆஃப் ஆல் டைம்ஸ். எல்லா காலங்களுக்கும் இவர்தான் தந்தை. எல்லா காலங்களுக்கும் இவர்தான் தந்தை. பிளானர் ஆஃப் ஏஜஸ். காலங்களை பிளான் பண்ணவரே இவர்தான். அதனால பிளானர் ஆஃப் ஏஜஸ் அண்ட் ஃபாதர் ஆஃப் ஆல் டைம்ஸ். எல்லா காலங்களுக்கும் இவர்தான் தலை, இவர்தான் தந்தையாயிருக்கிறார். எல்லா காலத்துக்கும் நம்ம அப்பா தந்தையா இருந்தாருன்னா நம்ம எப்படி மான் 8 அடி பாய்ச்சுனா மான்குட்டி பாய்மா? அவரே நித்திய பிதானா நம்ம எப்படி நித்திய தாத்தா இல்ல? பெரிய பெரியாரு நம்ம. ஹல்லேலூயா. அதனால நமக்கு எதிராக வர்றவன் பயப்படுவான். இவனை ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா நம்ம பரம்பரைக்கும் நம்ம யுகமா நம்ம காலாகாலமா நமக்கு சாபம் வந்துருண்டா, இவனை தொடக்கூடாதுன்னு சொல்லுவான். ஏன்னா காலாகாலத்துக்கும் தலைவர் நம்ம அப்பா. ஹல்லேலூயா. எந்த வல்லமை உனக்கு வேணும்? உன்னை பார்த்தாவே பயப்படணும் நிறைய பேர், தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலத்துல நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி நினைச்சிட்டு போவான்,
இப்போ நம்மளை பார்த்தோன்னு இவருக்கு எதிராக ஏதாவது சொல்லிட்டோம்னா தொல்லைப்பா, காலாகாலமும் நம்ம 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 பரம்பரை போயிடும், நம்முடைய பேரன் போயிடுவான், பேத்து போயிடுவான், கொள்ளு பேரன் போயிடுவான், ஒண்ணுமெல்லாம் போயிடுவான், தொல்லை பிடிச்ச வேலை, இப்படி எல்லாம் அவனுக்கு ஒரு எண்ணங்கள் தானாய் வரும். ஹல்லேலூயா. இந்த நித்திய பிதாவை தரித்துக்கொள். ஐந்தாவது காரியம் சமாதான பிரபு. அது பேர் என்னங்க? சமாதான பிரபு. சமாதான காரணர் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நான் தாவீதை போல நின்னுகிட்டு இருப்பேன். நீங்க எல்லாமே பார்த்துக்குவீங்க. நம்ம தாவீதை போல கம்மனு தான் நிற்பேன். அவர் தான் எல்லாம் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் நமக்கு கிடைக்குமாயா? இப்படிப்பட்ட தேவன் நமக்கு கிடைச்சிருக்கிறது. நாம் பாக்கியம் உள்ள ஜனம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்க. நம்ம பாக்கியம் உள்ள ஜனம். இவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. இவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. எங்க போனாலும் சரி, இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் பூமிக்கு? பாவத்தை மன்னிக்க வந்தார். இதுதான் சொல்றது நம்ம ஆட்கள் எல்லாம். சமாதானத்தை கொடுக்க வந்தார். வாசிங்க லூக்கா 2:14. இது டிசம்பரோட வாட்சி நிப்பாட்டி வாங்க நம்ம ஆளு. லூக்கா 2:14. சீக்கிரம் லூக்கா 2:14. பூமியிலே சமாதானமும் பூமியிலே சமாதானம். இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். பூமியிலே சமாதானம். ஆமென். உனக்குள்ளே பிறந்துட்டாரா? சமாதானம் வச்சா உங்க முகத்தை பார்க்கும்போது எப்போ சந்தோஷமா இருக்கணும். சில நேரத்தில் மாத்தா பார்க்கும்போது ஒரு மாதிரி சோகமா இருப்பாங்க. வீட்டில் நான் சொல்லிடுவேன், இன்னைக்கு மாத்தா சோகமா இருக்கிறாங்க, என்ன விஷயம்? நிச்சயமா தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம முகம் எப்பவுமே கலையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கலையா இருக்கணும்னு என்ன அர்த்தம்? சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இந்த பூமியிலே சமாதானம் இருந்தால் சந்தோஷம் உண்டு. அவன் சமாதானம் இல்லைன்னா தான் சந்தோஷம் இல்லை. ராத்திரி பார்த்தா கஸ்தூரியை பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு மூஞ்சி. இப்ப பார்த்தா அப்ப ஒரு வியாதி வந்துட்டாவே சமாதானம் போயிருது, சந்தோஷம் போயிருது. இல்ல, எல்லாத்துக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவர் நம் தேவன். சரிதானே? வியாபாரம் பண்றீங்க, வியாபாரத்தில் நஷ்டமாயிடுச்சுன்னு போச்சு, ஆகாது, நஷ்டமாகாது. நஷ்டமாயிடுச்சுன்னு வச்சுங்க, உடனே முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும்ல, கவலையே ஆயிரும்ல. ஆனா நம்ம அப்பா எப்படிப்பட்டப்பா? சமாதான காரணர் நீங்க தானே. சமாதானத்தை காரணகர்த்தாவே அவர் தானா? ஒண்ணு கிடையாது. நீங்க ஒண்ணுங்க விடா, நீ பாடு நின்றுட்டு இருக்க வேண்டியது. சமாதான காரரை தரித்துக் கொண்டேன், சமாதான பிரபுவை தரித்துக் கொண்டேன், அவர் என்னோடு இருக்கிறார். அவ்வளவுதான். அவளுக்கு இது மாத்திரம் சொன்னா போதும். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வாசிங்க. ரைட். யோவான் 14:27 சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க இயேசு கிறிஸ்து. யோவான் 14:27 சீக்கிரம் வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானத்தை கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் சமாதானம் கொடுக்கிறவன் எப்படி எப்படி கொடுப்பான் தெரியுமா? சில நேரத்தில் அன்னைக்கு அப்ப மாத்திரம் ஒரு சந்தோஷமா இருக்கும், அப்ப மாத்திரம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இது உலகம் கொடுக்கிற சமாதானம். நம்ம அப்பா கொடுக்கிற சமாதானம் என்ன? உலகம் கொடுக்கிறபடி அல்ல. வாசிங்க.
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கிற அளவுக்கு நம் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்குன்னு வச்சுட்டு போறாராம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்று வைத்து விட்டு போகிறேன். அப்பா சொத்து பூரா நமக்கு வதியா. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அப்பா சொத்துனா பணம் காசு பொண்ணு வெள்ளி இதுதான் நினைக்கிறோம். அவர் சமாதானத்தை கூட உன் சொத்துன்றாரு. அல்லேலூயா. சமாதானத்தை கூட கொடுத்துட்டு போயிட்டாரு நம்ம கிட்ட. ரைட்டா? இப்போ அவர் அங்க போய் எப்படி இருக்காரு? சமாதானமா இல்லாம இருக்கிறாரு. அவன் சரிதானா? இப்ப அங்க போய் சமாதானத்தை நம்ம கிட்ட கொடுத்தாருல, அவர்கிட்ட சமாதானமே இல்லை. அப்ப அவர் என்ன நினைச்சிருக்காரு? நம்ம புள்ள ஊர்ல இருக்குது, அண்ணனூர்ல இருக்குது, விடுதலை கிறிஸ்தவ சபையில் மெம்பர் ஆயிடுச்சோ என்னமோ தெரியல, ஆகாம இத்தனை பிள்ளைகள் இருக்குது, மெம்பர் ஆயிட்டா கூட பரவாயில்ல, ஆகாம கிடக்குது. இந்த பிள்ளைகள்லாம் எப்படி போதோ பிசாசு வர்றான் போறான், 24 25 மீட்டிங் நடத்த போறாங்க. அவன் பிள்ளைகள் கஷ்டப்படாம இருக்கணும். அவருக்கு அங்கே சஞ்சலம், அவருக்கு அங்கே கவலை, நம்மை பற்றிய கவலை அவருக்கு. அவர் பூரா காரியங்கள் எல்லாம் பாக்குறாரு. அங்கங்க யார நிப்பாட்டணும், ஆர்பிஎஃப் போலீஸ் அங்க போய் நீ போய் பாதுகாத்துக்கோ. ரைட். நீ யாரியா? சீனியர் சூப்பர் இன்ஜினியர். ரைட். நீ போய் பாத்துக்கோ. ரைட். நீ யாரியா? ஓஎன்டம் போலீஸா? ரைட். நீ பாத்துக்கோ. ரைட். முடிஞ்சது. நீ யாரு? சத்யதாஸா? உனக்கு இந்த வேலை பார்த்துக்கோ. நீ யாரு? மெடில்டாவா? உனக்கு இந்த வேலை. இப்படிதான் பூரா சொல்லி கொடுத்துறாரு. நம்ம கவலையே இல்லை. நம்ம போயிட்டு சமாதான காரணர் நீங்க தானே, அவ்வளவுதான். நம்ம போயிட்டு ஜாலியா பாடுபாடிட்டு இருக்க வேண்டியதான். அங்கங்க நடக்கும் வேலையெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கவலையே படத்தவில்லை. அவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சமாதானம் நமக்கு வந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை பற்றி கவலை அவருக்கு வந்துருச்சு. அவருடைய சமாதானம் நமக்கு வந்துருச்சு. நம்மை பற்றிய கவலை அவருக்கு வந்துருச்சு. அவர் எல்லாம் பார்த்துக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது சொல்லிட்டு போறாரு பாருங்க. இந்த சமாதானங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்திலே சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவன், இவரை தவிர உலகத்திலே சமாதானத்தை கொடுக்கிற தேவன் யார் இல்லை. இவர் தான் அடிக்கடி சமாதானம் சமாதானம் சொல்றாரு. சமாதானம் மாத்திரம் வாழ்க்கை இருந்தா போதும், சாப்பாடு கூட தேவையில்லைங்க. சரிதானா? சமாதானம் மாத்திரம் இருந்தால் போதும், வாழ்க்கையில சாப்பாடு கூட தேவையில்லை. சரிதானா? ரைட். என்னங்க சைக்கிளா சரிதான சொல்றது? தப்புனா சொல்லிருங்க. இப்பவே சமாதானம் இருந்தாவே சாப்பாடு வந்துடும், கவலைப்படாதீங்க. அதனால பட்னியை கலந்து சொல்றாரு இவருன்னு நினைச்சிடாதீங்க. சமாதானம் இருக்கணும். வாசிங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 21ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசிக்கொண்டான். இன்னைக்குதான் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேலையை, எப்பவும் சாயங்காலம் மீட்டிங் போனப்போ இப்போ காலையில வச்சுட்டோம். இயேசு டகார்னு உள்ளுக்குள்ள வந்துட்டார் பாரியா. கதவெல்லாம் மூட்டி கிடக்கு, டோப்புன்னு உள்ள வந்து நிக்கிறாரு. எப்படி இருக்கும் அது? கதவெல்லாம் மூட்டி கிடக்கு, உள்ள வந்து நிக்கிறார் டோப்புன்னு. எல்லா பசங்களும் பயந்துட்டு போய் நிப்பானா? இல்ல, பயப்படவே இல்லை அவெல்லாம். ரைட். என்ன சொல்றான்? வந்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னங்க? எப்படா இருக்கிறீங்க நீங்க? அப்படி எல்லாம் கேட்கல. உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. 21ஆம் வசனம். மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. 2வது முன் சொல்றாரு பாருங்க. கலங்கிட்டே இருக்காதீங்க, இருதய கலக்கம் வேண்டாம், கவலையே வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், எல்லாம் விட்டு சமாதானம் உனக்கு உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:36 வாசிங்க. ஒண்ணே மாத்திரம் வாசிக்கிறோம். 10:36. சுவிசேஷமே நல்ல செய்தியே என்னங்க? சமாதானம் தான் நல்ல செய்தி. நல்ல செய்திங்கிறது என்னது? சமாதானம் தான். எல்லாருக்கும் நல்ல செய்தி போய் சொல்ல போறேன்னா என்ன அர்த்தம்? சமாதானத்தை கொடுக்க போறேன். 24 25ஆம் தேதி அண்ணனூர் பகுதியிலே சமாதானத்தை விதைக்க போகிறோம். ஆமென். சமாதானத்தை விதைக்க போறோம். சமாதானம் வந்துச்சுன்னா அவன்லாம் சந்தோஷம் விடுதலை கிறிஸ்தவ சபைக்கு வந்துருவான். அல்லேலூயா தானா? சமாதானத்தை விதைக்கலாமா? எனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலை? இப்போ போகும்போது சத்யதாசத்தை கேட்டு போவீங்களா எல்லாரும்? சமாதானத்தை விதைக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யணும்ல. எங்க அப்பா உழுவாரு. உழும்போது எனக்கு என்ன வேலை தெரியுமா? விதையை எடுத்துட்டு போனோம். நான் போனோன்னே அவரு உழுதுகிட்டே போறாரா, பின்னாலேயே போட்டு பின்னால போடணும் முன்னால போடணுமா? மறந்து கூட போச்சு. அது பின்னால போடணும்ல, பின்னால விதையை போட்டுக்கிட்டே போகணும் நம்ம. அப்போதைக்கு கடலை, அது கடலை டபக்கம் வாயிலையும் போட்டுக்குவேன். நான் திரும்பி பார்ப்பாரு எங்க அப்பா, நிப்பாட்டுவாரு, ஏற நிப்பாட்டு வருவாரு.
அந்த அண்ணன் சாட்டையில ஒரு அடி கொடுப்பாரு, நீ திங்கிறதுக்கடா இந்த கடலையை கொடுத்துருக்க, உனக்கு நீ ஒழுங்கா போட்டுக்கிட்டே வரணும் பாரு. பாரு, நம்ம காரியத்தை நாம் செய்ய ஆரம்பித்தால் போதும், தேவன் செம்மைப்படுத்துகிறார், செவ்வாய்ப்படுத்துகிறார், எல்லா காரியத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறார். அல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்டதான சமாதானம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லை. ஆலோசனையை நீ மறந்து விடுகிறாய், மறைத்து விடுகிறாய். அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை, வல்லமையான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. காரணம் என்ன? உனக்கு ஏன் இந்த 5 விதமான நாமத்தின் மூலமாய் பெரிய நன்மையான காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது? ஏன் உனக்கு பலாபலங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருக்கிறது? காரணம், இந்த 5 விதமான நாமத்தினால என்னெல்லாம் நடக்கும்னு நீ விசுவாசிக்கிறது இல்லை. அப்படியே விசுவாசித்தாலும் இந்த 5 விதமான நாமங்களை உடைய இயேசு கிறிஸ்துவை நீ தரிப்பிக்கவில்லை. அப்படியே தரித்திருந்தாலும் அது கந்தையும் கசடுமா ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே தரித்திருந்தாலும் ஒழுங்காய் தரிக்கிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை தரித்து பார், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை தரித்து பார், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை விசுவாசித்து பார், அவருடைய ஆலோசனையை ஏற்று பார். உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும், வல்லமை கிடைக்கும், உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் நடக்கும். இயேசு நம்மோடே இருப்பார். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? 2008 ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்களுக்கும் எனக்கும் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்பி அன்றைக்கு இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து அதிசயங்களை உனக்கு காட்டப் போகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்க வேண்டுமா? கண்களை மூடுங்க எல்லாருமே. உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்க வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்கள் நடக்க வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்கள், அதிசயங்கள் நடக்கணுமா? 25, 26 அதிசயங்கள் நடக்கணுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே வல்லமை உள்ள காரியங்கள் நடக்கணுமா? கண்களை மூடுங்க எல்லாருமே. உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானங்கள் வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே நித்தியமாய் பிதா உன்னோடு இருக்கணுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற ஆலோசனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை நீ தரித்துக் கொண்டால், இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறது இருந்தால் இந்த 5 விதமான காரியங்களை உனக்கு பலிக்கும். நீ தரிக்காவிட்டால், இயேசுவை தரிக்காவிட்டால், இயேசுடைய ஆலோசனையை தரித்துக் கொள்ளாவிட்டால், இயேசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு ஒப்புக்கொடு. இதுவரைக்கும் எப்படியோ இருந்தோம், இன்றைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கலாமா? உனக்காய் எனக்காய் ஜீவனை விட்ட ஆண்டவர், உனக்காய் எனக்காய் வெற்றியை கொடுத்த ஆண்டவர், அவருடைய ஆலோசனை ஏற்றுப்பார். அதிசயம் நடக்கும், வல்லமை கிடைக்கும், சமாதானம் வரும். இயேசு என்றைக்கும் நம்மோடவே இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒப்புக் கொடுக்கலாமா?